ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெஸ்டிங்கை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்டிங்க்கு கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலோ இல்லை 1 இயர் ஆகுது இல்லை இன்வெஸ்டிங்கை முறையாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தேவைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பிளேலிஸ்ட் நான் கார்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டேரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கோட ஃபிலாசபி பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரேடிங் பற்றி எதுவும் பேசல, இன்வெஸ்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் டேர்ம். இப்போ ஒரு கம்பெனி இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனி வளர்ந்தா நம்ம பணம் வளருது. ஸோ இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியுறதுக்காண்டி இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேரை நான் வாங்குறேன். அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகுது, நிறைய லாபம் பண்ணுது. அப்போ அந்த ஷேரோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடும். ஸோ அந்த கம்பெனியோட வளர்ச்சி நம்மளோட பணத்தோட வளர்ச்சி ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. ஸோ இங்கே இப்படிதான் நமக்கு வெல்த் கிரியேஷன் நடக்குது. அப்ப ஒரு நல்ல கம்பெனி கண்டுபிடிக்கிறது, அந்த கம்பெனியை ரொம்ப நாள் ஹோல்டு பண்றது அப்படிங்கிறதா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பேசிக்கான ரூல். ஸோ அப்ப நல்ல கம்பெனியை, வளர்ச்சி வாய்ப்புள்ள கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம எடுத்த உடனே அதிகமா ரிட்டர்ன்ஸ் பத்தி யோசிக்காம இப்போதைக்கு பிஸ்னஸை எப்படி நல்லா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸா இருக்கணும். அதுக்கு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா நிஃப்டி 50ல ஒரு 50 கம்பெனி இருக்கும். ஸோ இந்த 50 கம்பெனி இங்கே பாருங்க, ஒரு 5 டேப்ல 50, ஒவ்வொரு இதுலேயும் 10 10 கொடுத்துருக்காங்க. 50 கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனிலாம் என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து எந்த பிஸ்னஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஆயில் பிஸ்னஸ் தான் மெயின். ரீட்டைலும் பண்றாங்க, அதாவது தனியாக பிரிக்கலாம். பேங்கிங்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம். ஐடி கம்பெனிஸ்லாம் தனியாக பிரிக்கலாம். ஸோ நிஃப்டி 50யவே ஒரு பேஸ்கெட்டா இந்த செக்டர்ல எவ்வளவு இருக்கு, இந்த செக்டர்ல எவ்வளவு இருக்கு இப்படின்னு பிரிச்சு வச்சு அந்தந்த செக்டரை பத்தி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன் நம்ம நிஃப்டி 50ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா நிஃப்டி 50 ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ், அதை பத்திய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நெட்ல போட்டா உடனே கிடைக்கும். ஸோ அதையுமே இப்போ பாருங்க, லார்சன் அண்ட் டோப்ரோ நல்ல எல்என்டி ஃபேமஸான கம்பெனி தான். ஸோ இதை பத்தி டேட்டா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீனர் வெப்சைட்ல டேரக்டா வந்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு, இதுல எல்லா டேட்டாவும் இருக்கும். இதை தாண்டி பிபிடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட இந்த கம்பெனி இந்த வருஷம் எவ்வளோ ஆர்டர் இன்ஃப்ளோ, ரெவென்யூ, எபிட்டா, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். எவ்வளவு லாபம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு ஸ்கிரீனர்லேயே தெரியும். இங்க பாருங்க. ஸோ சேல்ஸ், நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த நிஃப்டி 50ல உள்ள 50 கம்பெனியை பேஸ்கெட்டா பிரிச்சு அதை பத்திய பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா புரிதலை வளர்த்துக்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்களேன், இங்க மார்க்கெட் கேப்னா ஒன்று போட்டிருக்கு, புக் வேல்யூன்னு போட்டிருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு போட்டிருக்கு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் என்னென்ன அர்த்தம், அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நெட்ல அவைலபிளான நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இதுதான் செகண்டரி ப்ராசஸ். ஸோ தேர்ட் ப்ராசஸ் என்னன்னா 3 ஸ்டேட்மெண்ட், முக்கியமான ஸ்டேட்மெண்ட்: ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ. அவங்க எவ்வளவு லாபம் பண்றாங்க, அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, அந்த கம்பெனி வந்து ஆரோக்கியமான நிதி பற்றாக்குறை ஏதாவது இருக்குதா, அவங்க கேஷ் ஃப்ளோல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, இந்த விஷயத்த நீங்க முறையா படிக்கிறதன் மூலமா நீங்க கத்துக்கலாம். ஸோ இதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிளேலிஸ்டா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி முறையா கத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த பிளேலிஸ்டோட டைட்டில். மேபி டைட்டில் மாறி இருக்கலாம், ஆனால் இதான் தீம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா நிஃப்டி 50ல உள்ள கம்பெனிஸை பேஸ்கெட்டா பிரிக்கிறது, ஒவ்வொரு பேஸ்கெட்ல உள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி வளர்ந்தாங்க, இன்னும் வருங்கால வளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க, இந்த விஷயங்களை நிஃப்டி 50ல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கிரீனர்ல உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன ROICனா என்ன, டிவிடெண்ட் பே அவுட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்படியே இன்வெஸ்டிங் வந்து ஒரு எவால்விங் ப்ராசஸ் தான். நம்ம ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே கத்துக்க முடியாது, அப்படியே போற போக்குல கத்துக்கிட்டே வரலாம். அதற்கான ப்ராசஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஃபைனலா என்னன்னா ஒரு நல்ல கம்பெனியை கரெக்டான ப்ரைஸ்க்கு வாங்கணும். அது எப்படி அப்படிங்கிறதா நம்மளோட எண்டு கோல்.
அதுக்கு தேவையான ப்ராசஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வருவோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, நிஃப்டி 50ல உள்ள கம்பெனியை பேஸ்கெட்டாக பிரிச்சுட்டு அந்தந்த பிஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிஸ்னஸால எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தெரியும். அந்த ப்ராஃபிட் அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த நிறுவன மதிப்பு கரெக்டா இல்லையான்னு தெரியும். ஸோ அப்போ இந்த ப்ரைஸில் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ பொறுமையாக இன்னொரு தடவை கூட இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஏதாவது நுவான்சஸ் மிஸ் ஆகலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறது, எப்படி அப்கமிங் ஒரு நல்ல க்ரோத் உள்ள கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கான தாட் ப்ராசஸ் இதுதான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.